பார்த்துட்டு இருக்காங்களா? இல்ல. ஸோ இந்த மேட்சை பற்றி சொல்லலாம், எப்படி சொல்றீங்க? கடைசி ஓவர் ஆக்சுவலாக வந்து நம்ம பேர் என்ன பேர் லாஸ்ட் ஓவர் போடுற ஜெயக்குமார் 17 ரன் வரும் நம்ம எதிர்பார்க்கல லாஸ்ட் ஓவருக்கு. அந்த வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் போடுறவர். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அவர் போடும்போது? நல்லா போட்டார் லாஸ்ட் ஓவர். ஒரு ப்ரெஷராக இருக்குது அந்த ஓவர் போடுறதுக்கு. அவர்னா நல்லா போட்டார். ஸோ உங்களுக்கு இதுதான் போலிங் இதுவா எக்ஸ்ட்ராஸ்? இதுக்கப்புறம் போலிங்கில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இருக்கணும். 2 ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 2 பேர் வரல மேட்ச்சுக்கு. இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஃபோருங்க, 4. எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தி கொண்டிருக்கும் கோவள ஃபர்ஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்டோட 18வது நாள்ல கடைசி போட்டிங்க இன்னைக்கு. இந்த கடைசி போட்டி யார் யாருக்கு நடுவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கோப் வெர்சஸ் ரோலெக்ஸ். டாஸை ரோலெக்ஸ் தோத்துறாங்க. அதனால டாஸை வென்ற ஸ்கோப் டீம் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்க இருக்கிற கும்பலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் பறந்தாலே ஒரு உற்சாகம் வரும். அந்த வகையில் இவங்க ஃபுல்லா உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய சிக்ஸஸ் அண்ட் நிறைய ஃபோர்ஸ் அடிங்க. முதல்ல இந்த டோர்னமெண்ட்ல நம்மளோட ஸ்கோப் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பேட்டிங் பண்றாங்க. என்ன டார்கெட் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இங்க ஒரு கண்ணாடி பொண்ணு ஸ்டைலா ஒருத்தர் இருந்தாரு. மாம்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன ஸ்கோர் வரும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க. இப்போ ஒரு ஓவர் முடிவுல 7 ரன். யா, இப்போ விண்டு ஸ்ட்ரைட்டாவும் கொஞ்சம் ஆஃப் சைட்லயும் என்ன எல்லா டைரக்ஷன்லயும் அடிக்குது. அதான் நான் சொன்னேன்ல, இந்த விண்டு சிலுக்கு மாதிரி எந்தெந்த பக்கம் இப்ப ஆட்டி ஆட்டி ஆடும் தெரியாது. ஓஹோ, விண்டுக்கும் சிலுக்குக்கும் இதான் ஒத்துமை. புரியுதா? புரியல மாம்ஸ், புரியல. புரிஞ்சுக்கணும். கமெண்ட்ரிக்கு வந்தா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது கமெண்ட்ரியில பண்றது மாதிரி இல்லையே. நல்ல பாலுங்க, ஆனா வைடு. கொஞ்சம் கால்ல நவுத்தி போட்டிருந்தாருன்னா காலில் அடிச்சிருக்கும், இல்லைன்னா லெக் ஸ்டிக்ல அடிச்சிருக்கும். ஆஹா, ஆஃப் சைட்ல வைடு, பேக் டு பேக் வைடு. இந்த இடத்துல என்ன ஸ்கோர் வரும்னு நினைக்கிறீங்க? நானா
என்ன ஸ்கோர் அதிகமாக தான்ப்பா வரும். அதிகமான ஒரு 250 250 வேணும் அப்படின்னா நீங்க ஒரு 150 ஓவர் வச்சிருக்கணும். நீங்க வச்சிருக்கிறது 5 ஓவர். அதிகமா தான் வர பிளேயர் மாதிரி இருக்குதா இல்ல எப்படி? சோ நான் என்னோட டார்கெட் வந்து 60 to 65. 62 ஆ 65 ஆ? 60 ல இருந்து 65 ன்னு சொல்லிருக்கேன். அப்படி. என்னங்க பால் கேட்சா விட்டுட்டா. டிராப் மாம்ஸ் இப்ப சொல்லுங்க பிரகான கேட்ச விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 7 ரன் சொன்னீங்க. சோ அதை வச்சு 65 நான் சொல்லிருக்கேன். 60 ல இருந்து 65. அதாவது ஒரு பிளேயர் கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் அந்த பிளேயர் அடிச்சாரு அப்படின்னா கேட்ச் விட்ட ஃபீல்டருக்கு கபகபான்னு எரியும் வயிறலாம். நிச்சயமா. அதனால பவுலிங் டீம் ஜெனிசில் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் 6ங்க. அந்த ஷாட்டுக்கு எவ்வளவு பவர் வேணும் அந்த பவரை கொடுத்து லாங் ஆஃப்ல 6 ரெடியா டான்ஸ் ஆடுவாங்க. நான் இங்க தானே இருக்கேன். அதுதான் அவங்க ஆடுறதுக்கு பயப்படுறாங்க. உங்களை பார்த்து பயப்படாதவங்களா என்ன பார்த்து பயப்பட போறாங்க? அவன் பழகிடுச்சு என்னை பார்த்து பயந்து அதுக்காக சொல்றேன். உண்மையை ஒத்துக்கிறவங்களா கடவுளுக்கு சமம். லெக்ல வைடுங்க. வைடு உடனே லெக்ல போறாப்ல இல்ல ஆஃப்ல போறாப்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் சொல்லிடுவோமா? ஆஃப் கட்டர் ஒரு ஸ்லோ டெலிவரி. ரெண்டு டீம்லயும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்ட்ராங். என்ன டார்கெட் வச்சாலும் விறுவிறுப்பா தான் மேட்ச் போகும். மாதிரி ஆமா மாம்சே. லாஸ்ட் மேட்ச் எப்படி போச்சோ லோ ஸ்கோர்ல டிஃபெண்ட் பண்ணாங்களோ அதே போல தான் இருக்கும். டார்கெட் எதுவா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கில்லி படம் எப்படி போட்டதும் தெரியாது முடியறதும் தெரியாது. அந்த மாதிரி இந்த மேட்சும் அந்த மாதிரி தான் போகும். லைட்டா தட்டினாருங்க. என்னங்க லைட்டா விண்டுக்கு அவ்வளவுதான் போகும். வித்த விண்டுக்கு பால் போகலைங்க. எஸ் இங்க 2 ஓட்டங்கள் நல்ல ரன்னிங் between the wickets by the batsman. ஆக்சுவலா இந்த பேட்ல தாங்க நிறைய பேர் அடிச்சாங்க. பட் இந்த பேட்ல இவர் அடிக்க மாட்டேன்றாரு. சரியா? யாரு? நம்ம நந்தகுமார். இல்ல அடிப்பார் கவலைப்படாதீங்க. அந்த பேட் ஒரு சூப்பர் பேட். அவரும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். எதிரடி அடிச்சிருக்கார் ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். ரெண்டாவது ரன்னா இல்ல சிங்கிள் மட்டுமே. இப்ப திரும்ப பிரகா இஸ் ஆன் ஸ்ட்ரைக். 4 பாலுக்கு 3 அடிச்சிருக்காரு. பொதுவா இப்படி ஆட மாட்டார். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. வைடு கொஞ்சம் ஹார்ஷ் டிசிஷன் தான் பை அம்பையர் நவீன். ஆனா வைடு. வைடு மறுபடியும் ஒரு வைடு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது அவர் கொஞ்சம் பெருசா போகுது மாம்சு. எஸ் மறுபடியும் ஒரு வைடு. என்ன வைடா போட்டு அதுல ஒரு ரன் வேற ஓடி ரன் வந்திருக்குது நம்ம ஸ்கோப் டீம். ஃப்ரெஷர் பட் இது ஃப்ரெஷர்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 7. ஸோ அதுக்கப்புறம் பெரிய ரன் ஒன்றும் கிடைக்கல. இந்த ஓவரில் இதுவரையுமே 14 ரன் வந்துருச்சு. ஐயோ உள்ள இருந்து ஸ்டெம்பு மைக்ல கேக்குதுப்பா. புகழ்ந்து மட்டும் பேசுறாருங்க தலைவரே. அதுவும் நல்ல கேக்குது. நம்ம எஸ்பிபி குரல் கூட இவ்வளவு கிளீனா கேட்டது இல்ல. அதாவது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கும் போது சுருக்குன்னு ஒரு பால் ஸ்ட்ரெயிட்டா ஆஃப் ஸ்டம்ப்ல. அவர் இந்த பால் தான் போறது ரொம்ப ட்ரை பண்ணாரு. ஆமா மாம்ஸ். அதாவது அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டு அது இல்ல அவுட் சைடு லெக் ஸ்டம்ப் போட்டு உள்ள இருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் மாதிரி போட்டு
அந்த அந்த wicket விக்கெட் எடுக்கலாம் try பாத்தீங்களா பண்ணேன். மாம்சு? பார்த்தேன் அப்பா செம பால் இது. எஸ் நல்ல பால், நல்ல ஷாட் as well as இன்ஃபீல்ட்ல தாண்டல, பட் செம்ம ஷாட். 24 கோடிக்கு எடுத்தது அந்த ஒரு பால் தாங்க. அவ்வளவுதான், worth it. அது லாஸ்ட் 2 மேட்ச் சிறப்பா ஷூட் ஆப்ல. ஆமா நீங்க ஓவர் முடிஞ்சிருக்கா? எஸ், ஓவர் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இங்க 1.4 ஓவர்ஸ்ல எனக்கு ஸ்கோர் ஸ்டக் ஆயிடுச்சு. கன்சோல் கிட்ட யாராவது இருந்தீங்கன்னா மைக் எடுத்து ஸ்கோர் மட்டும் அப்டேட் பண்ணுங்க. சின்சான்லாம் இப்ப வேலையா இருக்காப்ல. சின்சான் அங்க தானே போயிருக்கு. ரிச்சர்ட், மிஸ்டர் ரிச்சர்ட் ரெண்டமா தான் இருப்பீங்கன்னு தெரியும். மைக் எடுத்து ஸ்கோர் பண்ணுங்க. சின்சான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கோர் சொல்லு. யாராம ஒரு மாதிரி வாய்ஸ்ல பேசுனது இப்ப? நீயா தலைவர்? நீ தானே? இந்த அசோக் அண்ணாவோட பொண்ணு மார்த்தப்பட்டி பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போட்டிங்கன்னா ஃபுல் பாட்டுக்கு ஆடுவாங்க அவங்க. அதுவும் பாட்டை பாடினே ஆடுவாங்க. அவங்க பாட்டுக்கு ஆடுவாங்க. ஆமா சரி. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. 2 ஓவர் 25. நல்ல பேட்டிங், எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் சொல்ல முடியாது, நல்ல பேட்டிங். ஏன்னா இவங்களோட லைன் அப் நிறைய அடிக்கலாம். சோ பிரகானா இன்னைக்கு அந்த அளவுக்கு டச்ல இருக்க மாதிரி தெரியல. பெரிய ஷாட்ஸ்க்கு போவாரா, சக்சஸ்ஃபுல்லா அமையுமா? பேசிக்கா அவரு ஸ்கொயர் லெக்ல நல்ல ஆடுவாப்ல. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா அங்கதான் அவர் அதிக சிக்ஸஸ் அடிச்சிருக்காருன்னு அனலைசிஸ் காட்டுது. ஆமாங்க, இத்தனைக்கும் பேட்டிங் பண்ணும்போது விரதம் இருந்துட்டு தான் போயிருக்காரு. விரதமா? ஆமா, சாப்பிட கூட இல்லைங்க. சாப்பிட சொன்ன சாப்பிட மாட்டேன்ட்டாரு. அது சாப்பிட்டா தொப்பை அடிக்கும், குனிய முடியாதுன்னு நினைச்சிருப்பாரு. இல்ல ஓட முடியாது, ரன்னிங் பண்ண ஓட முடியாது. அதுக்காக விரதம் இருந்து போயிருக்காரு. ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போயிருக்காரு. என்ன ஜூஸ்? அது மட்டும் சொல்ல மாட்டேன், சீக்ரெட் ஜூஸ் குடிச்சிருக்காரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. அம்பையர் எதுக்கு ஃபீல்டர், நம்பர் ஆஃப் ஃபீல்டர்ஸ். ஆஹா, இது ஒரு அது ஒரு அழகிய நிலை. என்னப்பா? கூல் டவுன். ஃப்ரீ ஹிட். அம்பையர் ஃப்ரீ ஹிட். யா, ஃப்ரீ. எஸ், அம்பையர் மண்டைக்கு மேல ஹெலிகாப்டர். ஓகே, சூப்பர். கீப்பர் இல்ல, பவுலர் பவுலருங்க அவரு. ஒரு பால் எடுத்து த்ரோ கொஞ்சம் வைடா ஹைட்டா போயிருச்சு. ஷாட்ஸ் கம்ப்ளீட் ஆகல. ஆமா, வித் விண்டுக்கே கம்ப்ளீட் ஆகல. அகைன்ஸ்ட் விண்டுக்கு ரொம்ப கஷ்டம். சோ எக்ஸ்பெக்ட் ஸ்கோர் எதிர்பார்க்கணும். மேல கீழே மேல ராஜா மறுபடியும் விட்டாங்க. ஈஸி கேட்ச், பிடிக்க வேண்டிய கேட்ச், ஈஸியான கேட்சுங்க. நீ யாருக்கு எதிராக வேணுமா விடலாம், இந்த டீமுக்கு எதிராக விடக்கூடாது. கண்டிப்பா. வெளியில இருந்து பாதி பேர் வேற மாதிரி பார்ப்பாங்க. சோ உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கணும், கேட்ச புடிங்கன்னு நான் சொல்லல, சொல்றவங்க சொல்றாங்க. என்ன, அது கரெக்ட் தானே? அதுல ஒரு ஆள் நீ. ஐயோ, நல்ல பால், நல்ல கம்பேக் டெலிவரி. ஆக்சுவலா அகைன்ஸ்ட் விண்ட்ன்றதுனால தான் அந்த பால் போல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல பொசிஷனுக்குலாம் வந்தாரு, ஆனா பிடிக்கல. அவர் பிடிக்காதது எனக்கு பிடிக்கல, ஆனா அவர் பிடிக்கலன்றது இங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல நீ பேசுறது. டவுன் தி ட்ராக், சிங்கிள். சோ இங்க நம்ம பேட்டிங்ல ரன் வரலன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா முக்கியமான விஷயம், ரோலெக்ஸ் பவுலிங்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ரோலெக்ஸ் சத்ராஸ் அண்ட் ஸ்கோப் கோலம். இங்கே வா, உள்ளே போ, வெளியே வா. பாஷா பட டைலாக்லாம் வந்துட்டு இருக்கு பாரு. அவங்க ஃபீல் செட்டிங் பண்ணுறாங்க, நீங்க அதுக்கு டப்பிங் பண்ணுகிறீங்களா? எஸ். மீண்டும் நந்தகுமார் இஸ் ஆன் ஸ்ட்ரைக். மறுபடியும் கேட்ச் மிஸ். என்னங்க
வச்சுட்டாங்களா யாரு தாயத்து கீத்து எங்க விழுந்திருக்கான்னு பாரு. தெரியல நம்ம ரோலக்ஸுக்கு என்னதான் ஆச்சு இங்க பாருங்க. முன்னாடி இந்தியன் டாய்லெட்ல உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறாரு பாவம் எக்ஸ் ஆகி. அவர் பாவம் என்ன பண்ணுவார், அவன் மன கஷ்டம் அவருக்கு இன்ன வரைக்கும் அவரு தான் சொல்றேன்னு அவருக்கு தெரியல. ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரிலாம் பேக் டு பேக் கேட்ச் எல்லாம் டிராப் பண்ணா அந்த ஒரு ஃபீல்டர் அந்த ஒரு டீமுக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருப்பாங்க. நிச்சயமா டக்குன்னு ரெட் புல் வாங்கி கொடுங்க. அந்த ஒரு பவரோட வந்து மறுபடியும் அடுத்த பால் போடுங்க. கேட்ச் கமா உங்களால முடியும். எஸ் உங்களால முடியும் முடியும் முடியும். இல்லைங்க இங்க தாங்க இருக்குது பால் ஏர்ல போகுது. ஆனா ஒண்ணு கூட தாண்டி போக மாட்டேங்குதுங்க. நல்லா போடுறாங்க நிச்சயமா பாராட்டணும். நல்லா போடுறாங்க. ஸ்கோர் எப்படி வருதுன்னே தெரியல. கிளியர் ஆகல. நல்ல அது எப்படின்னா அவங்க வந்து நல்ல பால் போடுறாங்க. பெரிய ஷாட்ஸ் வரல. அந்த பிரஷர்லயே பாத்தீங்கன்னா அடுத்த விக்கெட்டுக்கான சான்ஸ் கிரியேட் ஆகுது. 3 கேட்ச் மிஸ் அதுலயே 6 ரன் வந்துருச்சு. யா சோ 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 34-0. நீங்க 34-0. இந்த பேட்டிங்ல கணக்கு பண்ணும்போது கிளியரா அடிக்கல. சோ இவங்க செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது டார்கெட் ஃபேஸ் பண்ணி விளையாடும் போது நல்லா விளையாடுனாங்க. ஷாட்ஸ் எல்லாமே கிளியர் ஆச்சு. சோ இதுல கிளியர் ஆகல. பட் வாட் இஸ் தி ரீசன்னா கண்டுபிடிக்க முடியாது. இன்னமும் தண்ணி கொடுக்க யார் வந்திருக்கா பாத்தீங்களா? வந்திருக்காரு கேப்டன் ஜெய் சுந்தர் அவர்கள். அண்ட் அவரோட இன்புட்ஸ் கொடுக்க வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் மாற்றம் வருமா? பதிச்சு இந்த தாயத்தை கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓஹோ ஆமா. அப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்க, ஸ்கோப் டீம் வந்து நார்மலா ஜெயிக்க மாட்டாங்க, தாயத்தெல்லாம் வந்துருச்சா ஜெயிப்பாங்க. நம்பிக்கை என்ற தாயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓ எப்படி சமாஜிகவாதிகளா டாப்னு நீங்க என்னங்க உண்மை இப்படிதாங்க சொன்னேன். நம்பிக்கை வார்த்தைகள் தான் நம்பிக்கை. பிஆர்ஓவா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு மாம்சு. அந்த புழுவம் ஆகாச புழுவோ கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேர்லயே பார்த்துட்டு இருக்கேனே. எஸ் இந்த ஓவர்ல ஏதாவது மாற்றங்கள் வருமா பாப்போம். எதிர்பார்த்தது ஸ்கோப் எஸ்டிஎஸ் டாப்ஸ் எதிர்பார்க்கிற மாதிரி ஜோரா கைத்தட்டல் கிடைக்குமான்னு பார்க்கலாம். நம்பிக்கை என்ற தாயத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். அரே நான் சொன்ன பத்தியா சுந்தரனாரு. அது ஒழுங்கா போட மாட்டியா? ஆஹா 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 இப்ப அமாவாசையும் வந்திருக்கு. ஆமாங்க நான் சொன்னேன்ல நம்பிக்கை என்ற தாயத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அடிக்கிறாங்க பாருங்க. அண்ட் சிறப்பா பேக் டு பேக் 2 6 அந்த மாதிரி இங்க மாம்ஸ் மண்டேல பேக் டு பேக் 2 குடுமி போட்டிருக்கார். இப்பதான் குடுமி எதுக்கு போட்டிருக்கான்? எதுக்கு? இந்த 2 டீமுக்காக. பல வாய்ந்த டீம். ஆமா இந்த சைடுல அவங்க புடிச்சு இருப்பாங்க, அந்த சைடுல இவங்க புடிச்சு இருப்பாங்க. சரிசமமா இழுக்கணும் அதுக்காக. நம்பிக்கை என்ற தாயத்தை சுந்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால அடிக்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன் விடாத விடாத கேட்ச விடாத. பார்த்தல பிரதா ஆபரேஷன் பண்ணிட்டு அந்த கிளவுஸ் கழட்டாமே வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஓ அப்படியா? ஆமா ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வந்திருக்காரு. ஆனா என்ன ஆபரேஷன் பண்ணாருன்னு மட்டும் கேட்காத, அப்புறமா சொல்றேன். சீக்ரெட் ஆபரேஷனா? ஆமா இது ஒரு விசித்திரமான ஆபரேஷன். விசித்திரமான. இப்போ அதே ஆபரேஷன்ல இப்ப அடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. நம்பிக்கை என்ற தாயத்தை சுந்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு. போட்டு தாக்கு போட்டு தாக்கு. இப்ப அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டான்னு சொல்லட்டுமா? பாட்டு மணி அரே
சொல்லுங்க நடுவில் இப்போ அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கலாம் சொல்லவா? சொல்லுங்க. நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். நம்மள டீம்லயும் வச்சிருக்க மாட்டாங்க, வீட்லயும் வச்சிருக்க மாட்டாங்க. அடிச்ச 6ஆல தப்பிச்சோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா சுந்தர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மனநிலை அவங்க கிட்டே கிடையாது. கரெக்ட். ஆஹா கொடுக்காதீங்க அந்த வித்த கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா நாங்க தான் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சுக்கினே இருக்காரு பாருங்க. இப்ப எனக்கே காண்டாவது. சே நல்லா கண்டிப்பா ஒரு ஸ்டெப் நாங்களே இப்படி போட்டோம், அதுல ஆஃப் பண்ணி விட்டாங்க. ஆஹா ஓஹோ 5 பால் 5 6 அடிச்சுட்டாரா? ஃபர்ஸ்ட் பால் அடிச்சாருன்னா யுவராஜ் சிங் ரெக்கார்டு மீண்டும் கேட்ச் கிடைக்குமா? பிடிச்சிட்டாரு. பின்னாடி ஒருத்தன் வருவான், அவன் பிடிப்பான். செம்ம இன்னிங்ஸ் இங்க பிரகானந்த் வந்து 12 முடிச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா வந்து இறங்கி இருக்காரு 12 பால் 36, லாஸ்ட் 5 பால்ல 30 ரன். 5 பால்ல 30 ரன்னுங்க. நீங்க தப்பிச்சீங்கன்னு கூட சொல்லலாம். நாங்க எதிர்பார்த்த ஸ்கோரை கொண்டு வந்துட்டீங்க. கண்டிப்பா ஸ்கோர் அடுத்ததாக ரவி 4 முடிவுல ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 64க்கு 1. அண்ட் இப்போ பேட்டிங்க்கு வந்துட்டு இருக்காரு அசோக் அவர்கள். எங்க அவர் பொண்ணை காணோம், எங்கதான் இருந்துச்சு? இங்க இருக்கீங்க, வா உங்க அப்பா தானே பேட்டிங், வா. அப்படியே சீனை போடுவாங்க, அப்படியே வைக்கும் வரணுமா அப்படின்ட்டு. காவாலா அவனுக்கு இருக்குவா. செம்மையான பேட்டிங் ஃப்ரம் பிரகான. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 7 பாலுக்கு ஒண்ணுமே அடிக்கல, ஆனா லாஸ்ட் 30 அடிப்பாரா? அடிப்பாரு. யார் உன்னையா வீட்லயா? ஆ 6 அடிப்பாரா? அடிப்பாரு. அப்பா உன் பொண்ணு தான்பா பேசுது, 6 அடிக்கணுமா? அப்பா 6 அடிங்க. வெரி குட். சரிடா செல்லம். நான் என் அப்பா வாய்ஸ்க்கு அந்த மாதிரி பேசுறேன். சரிடா செல்லம். ஓகே, நான் உங்க அப்பா வாய்ஸ் இப்படிதான் இருக்குமா? ஸ்கோர் சொல்லுங்க மிஸ்டர் ஹரி. ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்சான் இருங்க நானே சொல்றேன், நீ சொல்லுவ. அது வந்துருச்சு 4 ஓவர் முடிவுல 64க்கு 1. 64க்கு 1. லாஸ்ட் ஒரு ஓவர்ல என்ன வரும்? ரன் வரும். அந்த மாதிரி ஒரு ஹிட்டர் வந்து உள்ள இறங்கி வரும். 6-4 வரணும். இப்ப பாத்தீங்கன்னா நந்தா ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அகைன்ஸ்ட் விண்டில் அடிக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. பிரகா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. நந்தாவுக்காக வெயிட்டிங். 80 அடிப்பாங்களா? அடிக்கணும். ராஜா ராஜாதி ராஜநந்தன் ராஜா இதுவும் போச்சு. இதுவும் கேட்ச் மிஸ். நந்தாவுக்கு சான்ஸ் மேல சான்ஸ் கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நந்தா எனக்கு சான்ஸ் கிடையாது. 5 பால் அசோக் அண்ணனே ஆடிடுவாரு. கரெக்ட். ஏன்னா அவர் பால் குழந்தையோட வாய்ஸ் வேற கேட்டுட்டாரு. ஆமா ஆமா. இப்ப புத்துணர்ச்சி வந்து இருக்கும், பாப்போம். இவரும் ஆபரேஷன் பண்ணிட்டு நேரம் இங்கதான் வந்திருக்காரு நினைக்கிறேன். கையில கிளவுஸ் போட்டிருக்காரு. கையில கிளவுஸ் போட்டா ஆபரேஷன். ஆமா ஆபரேஷன். இவரும் ஒரு வகையில டாக்டர் தான். டாக்டர். ஓஹோ மடக்கி தட்டி எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி 4 அடிச்சுட்டாரு. போடு உங்க அப்பா 4 அடிச்சுட்டா. டான்ஸ் ஆடு. வலிக்குது, நீ டான்ஸ் ஆடு. அதுக்கு தான் சோப்பு போடுற டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது. வா அங்க போய் உட்கார். மறுபடியும் கேட்ச் இட். திஸ் டைம் கம்ஃபர்டபிளா கிளியர் பண்ணிருக்காங்க. ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ரிவ்யூ சைடுல இருந்து டிஆர்எஸ் ரிவ்யூ. எதுக்கு நோ பால் கேட்டிருக்காங்க? நோ பால் மீன்ஸ் ஹைட்டா? அது தெரியல என்னன்ட்டு. நான் ஏன்னா இங்க பாப்பாக்கு எங்க காயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறேன், பிஸியா இருந்தேன். என்னமா அவ எந்த இடம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நாங்க பாத்திருக்கே வேணான்ட்டு. ஆமா டான்ஸ் அப்படி. ஆமா அடிக்கடி கையை தூக்கி ஃபேன் சுத்தி விடுறது அப்படிதானமா அண்ணா? நீங்க பேசுற ரகசியம் இங்க வெளியில கேக்குது. அதனால ரகசியத்தை கொஞ்சம் சத்தம் சொல்லாம மெதுவா பேசுங்க.
சோ இது மட்டும் நோ பாலா இல்ல அப்படின்னா செம்ம கேட்ச். நல்ல எஃபர்ட் எடுத்து பிடிச்சாங்க நம்மளோட ரோலெக்ஸ் டீம் ஃபீல்டர்ஸ். ஸ்டார்டிங்ல கேட்சஸ் விட்டாலும் இது கேட்ச் பிடிச்சாங்க. கேட்ச் பிடிச்சிட்டாங்க. வெரி குட். நோ பாலா இருந்தா அவுட் கிடையாது. சோ இங்க ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட். நோ பால் கிடையாது. அப்பீல் பண்ணது அபுக்குன்னு போயிருச்சு. இங்க போட்டிருக்காரு பாலா பாலபிரகா அவர்கள் இப்ப உள்ள வந்து யார் அடிச்சா என்ன, அவர் அடிச்சார்னா இவர் அடிச்சாருன்னு சொல்லலாம், இவர் அடிச்சார்னா அவர் அடிச்சாருன்னு சொல்லலாம். ஏன்னா இவர்கள் ட்வின் இரட்டையர்கள், அதனால இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் கிடையாது. எந்த இடத்துல நீங்க அடிக்கவே இல்லை நான் தான் அடிச்சேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா என்னன்னா நேத்து இவர் தான் பேட்டிங்கே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாரு. ஓகே இன்னைக்கு பாப்போம் பேட்டிங் கிடைச்சிருக்கு. எத்தனை பால்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பாலோ 4 பாலோ இருக்கும். இந்த ஒரே நிமிஷம் இருக்க. யா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 3 பால் இருக்கு. இப்ப ஸ்கோர் 69 for 2. 69 for 2. யா இன்னும் 3 பாலுக்கு எவ்வளவு அடிப்பாங்க? 3 பாலுக்கு அவன் டீம் எவ்வளவு அடிப்பாங்கன்றது விடுங்க. பாலான எவ்வளவு அடிப்பார்? ஒரு 6 அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க எல்லாரும். மூக்கு மேல ராஜா அவுட்டுங்க. அகைன்ஸ்ட் விண்ட் அடிக்கிறது அவ்வளவு விஷயம் கிடையாது. அப்ப நீங்க மொத்தத்துல கிரிக்கெட் பார்க்க வரல, டான்ஸ் ஆடதான் வந்திருக்கீங்க. கரெக்ட் தானே? பேட்ஸ்மேன் பேர் சொல்லுங்க மாம்ஸ். ரவி. ரவியா? எஸ். இவரும் தூக்கி அடிச்சாருன்னா கன்னியம்மா கோயிலாண்ட போய் விழும். பாப்போம் இந்த பால் எங்க போய் விழுதுன்னு. அம்மா கன்னியம்மா கண்ணுல காட்டலையே. போறா இல்ல 1 or 2? 1 தான். 1 தான். சோ கன்னியம்மாவை கண்ணுல காட்டுவார் நினைச்ச ரவி கம்முன்னு நான் ஸ்ட்ரைக்கர் போயிட்டாரு. இப்போ ஓபனிங்ல இருந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த அண்ணா லாஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போறாரு. எல்லாரோட ஆட்டலையும் பாத்தீங்கன்னா இந்த பால் அவுட் ஆஃப் தி கிரவுண்டா இருக்கணும். ஐயோ குடுமிக்கு பக்கத்துல வரசிக்கிட்டு போயிருச்சு. டாட் பாலோட முடிச்சிருக்காங்க. இங்க 5 ஓவர் முடியல, கரெக்டா 70ல முடிச்சிருக்காங்க. நம்ம டீம் 71 அடிச்சாங்க. அப்படி 71 அடிச்சாங்கன்னா வெற்றி. இதுக்கு எதுக்கு இந்த சவுண்ட்? ஏதோ வச்சுக்கிறாங்கல்ல ஒரு குஜராத், அதனாலயா? ஆமா 70. இங்க நீங்க பாத்துருக்கிறது எஸ்எஸ் ஃபவுண்டேஷன் வழங்கி கொண்டிருக்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1 18 நாள் வர கடைசி போட்டிப்பா. ரோலெக்ஸ் வெர்சஸ் ஸ்கோப். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஸ்கோப் டீம் 70 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் இழப்பு இருக்கு. 71 அடிச்சா வின். டிஃபெண்டிங் டார்கெட் தான், கண்டிப்பாவே டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனா அதை தாண்டி அடிக்கிறதுக்கு ஜிகி சட்ட ரோலெக்ஸ் பாய்ஸ் கிட்ட பவர் இருக்கு. அந்த அளவுக்கு பேட்டிங் வச்சிருக்காங்க. இருக்கு, பவர் இருக்கு, சப்போர்ட் இருக்குது. சத்ராஸ்ல இருக்கிற மக்கள் எல்லாம் லைவா பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இவங்களும் அடிப்பாங்க பாருங்க. பொறுத்திருந்து பார்க்கணும். விக்கெட் மலையா சிக்ஸர் மலையான்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுவும் இந்த டீம்ல முக்கியமா காட்டடி கவின்னு ஒருத்தர் இருக்காரு. காட்டடி கவி. ஆமா பாடுவாரு கவி. அவரெல்லாம் அடிச்சா பாடுவாரு. பாப்பா என்ன நடக்குது. ஆனா பாத்தீங்களா அடுத்த டீமுக்கு லைட் ஃபைட் ஆயிட கூட இப்பயே வராங்க. சீக்கிரமா நீங்க பேட்டிங் வந்துருங்க. பாட்டு கோவளம் இந்து மீனவர் பஞ்சாயத்து சபைக்கு இந்த நேரத்திலே நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த கோவளம் ஊராட்சியில் இத்தகைய சிறப்பான ஒரு
கோவன ஃபெஸ்ட் என்ற நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதி தந்த நம்மளுடைய மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் ஜே சோபநாத் தங்கம் சுந்தர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக அருமையாக நடைபெற்று முடிந்த ஃபுட்பால் பீச் ஃபுட்பால் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. அதனுடைய பரிசீலிப்பு விழா வருகின்ற ஜூன் 1, 2 ஆகிய தேதிகளில் அந்த கலை நிகழ்ச்சியில் நடைபெறும் பிரம்மாண்ட மேடையில் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இதனுடைய இறுதிப் போட்டி முடிந்த பிறகு இதனுடைய பரிசீலிப்பு விழாவும் கோவலம் ஃபெஸ்ட் கிராண்ட் பினாலே அது போல ஒரு பெரிய மேடையில தான் இந்த பரிசு கொடுக்க போறாங்க. சோ அது மட்டும் இல்லாம நிறைய ஃபன் கேம்ஸ், நிறைய போட்டிகள் உங்களுக்காக நடத்தப்பட இருக்கின்றது. இதில் அனைத்தும் கலந்து கொள்ள வேண்டும். உள்ளூர் மக்கள் மட்டும் தானா என்று கேள்வி கேட்டால் இல்லை, வெளியூரில் இருந்தும் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சி, உங்களுக்கான ஏற்பாடு செய்ய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தயவு செய்து கலந்து கொள்ள வேண்டும் என்று எஸ்டிஎஸ் பவுண்டேஷன் சார்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். எஸ், முதல் ஓவரை வீச வந்து கொண்டிருப்பவர் மஹபூப் பாஷா. முதல் ஓவரை வீசுவதற்காக மெஹபூப் பாஷா அவர்கள் வந்திருக்காரு. போன மேட்ச்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் போட்டார். இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு. ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா முதல் ஓவரே கொடுத்திருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு சக்சஸ்ஃபுல் டீம், ரெண்டுமே சக்சஸ்ஃபுல் டீம். சோ இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஆஹா ஆஹா, சூப்பர் டெலிவரிங்க. செம்ம ஷாட்டுங்க அந்த இடத்துல, செம்ம ஷாட்டுங்க. பவுண்டரியா பவுண்டரி வந்திருக்கு. சோ அந்த பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த பால் டேக் ஆன் பண்ணி அடிச்சிருக்காரு. அவரை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு, சொல்றேன். அதாவது அருண்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 4th மேட்ச்லயே 50 அடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. அருண்குமார் ஸ்ட்ரைக்ல இருக்கிறவரா? ஆமா. ஓகே, செம்மையான ஒரு பேட்ஸ்மேன். சோ அவங்களுக்கு தேவைப்படுவது 71 ரன்னு. அதுல 5 அடிச்சிட்டாங்க. 28 பாலுக்கு 66 வேணும். இங்க இன்னும் 4 பால் இருக்கு. 2 பாலுக்கு 5, 4 பால் மீதம் உள்ளது. எங்கேயோ தூக்கி அடிச்சாருங்க. என்ன சொல்லிட்டு விட்டுருக்காரு. அந்த பால் போச்சு, புது பால் வந்திருக்கீங்க. பிரேக் பண்ணி ஆகணும், ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும், இல்லனா ரோலெக்ஸ் டீம் கம்ஃபர்டபிள் ஆயிடுவாங்க இந்த மேட்ச்ல. பவர் பிளே. மூக்கு மேல ராஜா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்சிங்க. பிரஷர் பிரஷருங்க, பிரஷர். அந்த எவ்வளவு ஹைட் போச்சு பாத்தீங்களா? ஹைட் செம ஹைட்டுங்க, செம ஹைட். ஜட்ஜ்மென்ட் பண்ணி பிடிக்குது. ஆனாலும் ஏன்னா அவங்களே ஒரு 3-4 கேட்ச் விட்டுருக்காங்க. ஆனாலும் பிடிக்க வேண்டிய ஒரு கேட்ச். ஏன்னா பேட்ஸ்மேன் அப்படிப்பட்ட பேட்ஸ்மேன். அருண் 3 பால்ல 11, 366 ஸ்ட்ரைக் ரேட் பாத்துக்கோங்க. எஸ், சேம் அந்த மேட்ச் எப்படி துவங்கப்பட்டு போச்சோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிதான் போச்சு. கேட்ச் டிராப் ஆயிருக்கு. சோ பார்க்கலாம். ஓகே, நல்ல பால்ஸ் நல்லா போட்டிருக்காருங்க மாபானைங்க. எஸ், ஓ டைரக்ட் ஹிட்டுக்கான ஒரு முயற்சி. நீங்க எக்ஸ்ட்ரா ரன். ஓ மை காட், பேக்கப் என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
அங்க பேக்கப் யாருன்னா நம்மளோட சுந்தரனா தான். 5 பாலுக்கு 14. கொஞ்சம் மேட்ச் கிட்ட வந்துகிட்டே இருக்கு முதல் ஓவர்லயே. அண்ட் லாஸ்ட் பால் நல்ல பாலுங்க, கம்பேக் போட்டுருக்காரு, சான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தார். சிங்கிள்ஸ் அந்த ஒரு பெரிய ஷாட்டுக்கு அப்புறம் ஒரு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு ஓவர் முடிவுல ஸ்கோர் 15க்கு நோ லாஸ். எஸ், இன்னும் 24 பால்ல 56 வேணும். விச் மீன்ஸ் ஒரு ஓவருக்கு 14 ரன் அடிக்கணும். எஸ், முடியுமா? பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோப் வெர்சஸ் ரோலெக்ஸ் இன் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1 வழங்குவோர் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன். அண்ட் இப்போ பாட்டு கேட்டு 10 நிமிஷம் ஆகுது. டிஜே டிஜே எங்க போனாரு? தூங்கிட்டாரா? டிஜே மூக்குல கை வச்சு பாருங்க, காத்து வருதா இல்லையான்னு சந்தேகமா இருக்குது. வரலன்னா பக்கத்துல மெடிக்கல் கிட்ல பஞ்சு இருக்கு. தூக்கு, நாளை தூக்கு. சுமாம்ஸ் எஸ், ஓவருக்கு 14 ரன் வேணும். எஸ், அடிப்பாங்களா? நடக்கக்கூடிய டீம் தான் சத்ரா. நிச்சயமாக போத் சைட் வந்து ப்ரெஷரா இருக்கும். போத் வந்து ரெண்டு டீமும் வந்து பயமா இருக்கு அடிப்பாங்கன்ட்டு. நம்ம கமெண்ட்ரிங்க சில நேரத்துல தூக்கலாம இருக்கும், இறக்கமாவும் இருக்கும். நம்ம டிஜேவே தூங்கிட்டாருன்னா பாத்தீங்க. நான் தூங்க மாட்டேன். இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குங்க. ரோலெக்ஸ் டீம் நல்லாவே பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ கீப்பிங்ல ஆரஞ்சு கலர் தொப்பியை பார்த்து நான் கண்டுபிடிக்கல, அவருடைய இடுப்பை பார்த்து கண்டுபிடிச்சேன். புனிதன் அண்ணா தான் இப்ப கீப்பிங் வந்திருக்கார். பவுலிங் யார் மாம்ஸ்? சந்தோஷ் பால் பச்சை கலர் ஷூ அவர் தானே? எஸ், முதல் பால் செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் தூக்கி தூக்கி அடிச்சாருங்க. இருக்காருங்க, தூக்கி அடிச்சாருங்க. அம்மா ஷாட் ஃப்ரம் தினேஷ் அவர்கள். வாடி போச்சு ஸ்கோப் டீமோட முகம், ஸ்கோப் சீன் முகம். நல்ல கம்பேக், குட் கம்பேக். கொஞ்சம் இறங்கி இருந்தா விக்கெட். அதெல்லாம் வந்து ப்ரெடிக்ஷன் மாத்துறதுக்கான முகபாவனை அது. ஓ அப்படி பாருங்க, நல்லா நடிப்பு. அடி வாங்க மேடம், அது ஆக்ஷன் மேடம், ஆக்ஷன் மேடம். அவங்க வெளியே விட்டு பாருங்க, என்ன மாதிரி குத்து டான்ஸ் போடுவாங்க. 2 விக்கெட் ஓடிட்டா. இப்ப பாருங்க சும்மா சில்லுன்னு ஆடுவான் மேடம். ஆமா மேடம். ரன் அப்பில் ஒரு ஸ்டாப்பிங் அப்படின்னா வேற ஏதோ ஒன்று யோசிக்கிறாருன்னு அர்த்தம். பவுலர் என்ன யோசிப்பார்? யார் அங்கே எதிரே கல் எதிரே கப்பிள்ஸ் பாறையில சிங்கிளா நிக்கிறது. எங்கேயோ தூக்கி அடிச்சாருங்க. சவுண்டு மாம்ஸ் டக்குன்னு அந்த ஸ்கஃபோல்டு கீழ இருக்க அக்காவை பார்த்து பயந்துட்டு. நான் தான் அந்த அக்காவை தான் இந்த பக்கம் டைரக்ஷன் மாத்தணும். அஜித் ஒரு படத்துல கண்ணாடி திருப்பி அந்த வண்டி ஓட வைப்பாரு, அது மாதிரி ஏதாவது பண்ணணும். நிறைய திருப்பி இருப்பீங்க போல கண்ணாடில நீங்க. ஆமா, நிறைய திருப்பி இருக்கேன். அக்கா எதுக்கு கொஞ்சம் ரைட்ல வாக்கா. லெக் சைடுல என்னங்க கேட்சா இல்ல, சூப்பர் கேட்ச், ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ் வந்திருக்குது. எஸ், செம்மையான ஷாட். அதாவது அக்கா ஒரு ஷாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா அடிச்சிருக்காரு. அக்கா லெக் சைடுல, அக்கா ரைட்ல வாக்கா, ஃபிளாட்டா ஒரு சிக்ஸர். உண்டதாங்க ரைட்ல வாக்கா. 4 சரிக்கா, ஏதோ ஒரு பக்கம் வாக்கா. ஐயோ பிரகான காப்பை இப்ப திருப்பி அவங்க அப்படியே திருப்பி அடிக்கிறாங்களே. பிரகா அடிச்சது அப்படியே அடிக்கிறாங்களே, கண்ணாடி முறையில அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்களே. செம்மையா சூப்பரா இந்த ஓவர் நம்மளோட ரோலெக்ஸ் டீமுக்கு அமைஞ்சிருக்கு. எஸ், சோ சமத்துக்கு அவரோட ஓவர்ல 5 பால் நடக்கலாம். கிரிக்கெட் இஸ் தி ஃபன்னி கேம்.
ஸோ கடைசி வரைக்கும் இந்த ட்விஸ்ட் போயிட்டே இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கும். மீண்டும் சந்தோஷ் அக்கா போக போலிங் போட, ஆஹா மிஸ் ஆயிடுச்சு. அக்கா நீ வந்த சகுனம் சரிதான், இன்னும் கொஞ்சம் வா, இன்னும் கொஞ்சம் வா. வந்து நேரா நிக்க வேணாம் சொல்லுங்க. நேரா நிக்காதக்கா, இன்னும் கொஞ்சம் வாக்கா. அவங்கள பார்த்ததுலதான் பேட்ஸ்மேன் வெறியாகி அடிக்க. ஆமா அதான் உண்மை. 4 6 போன 6. என்னடா இது எங்கெங்கயோ பார்த்தா ட்விஸ்ட் எதுலதான் இருந்திருக்குது. அதாவது அவன் சொல்றான் பேட்ஸ்மேன் உசுறு கொடுத்து அடிக்கிறார், அந்த அக்கா ஸ்கஃபோலி கீழ நின்னதான் 6 போனது. ஆமா ஆனா இங்க ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 ஓவர் முடிவுல 39. எவ்வளவு நடந்தும் அவங்களும் கண்டுக்காத மாதிரி இருக்கான் பாரு அந்த அக்கா. அவங்க நம்ம பேசுறது அவங்களுக்கு கிளியராவே கேட்காது மாம்சு. அதனாலதானே பேசுறோம், இல்லன்னா நம்மள விடுவாங்கன்னு நினைக்கிறேன். 18 பாலுக்கு 32 அடிக்கணும். 18 பாலுக்கு 32 குரூஷியல் ஓவர் இப்ப வீச வரணும். இந்த டிசைடட் ஓவர். ஆமா இங்க தான் தெரிய போகுது ஸ்கோப் டீமோட எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், யாருக்கிட்ட ஓவர் கொடுக்க போறாங்க, என்ன ஃபீல்டிங் செட் பண்ண போறாங்க, இந்த மேட்சை இழுத்து பிடிச்சி ஜெயிப்பாங்களா இல்ல ரன்னு கொடுத்து முடிச்சுட்டு அதோட அவ்வளவுதான் ஸ்கோப் இந்த டோர்னமெண்ட் இருந்து வெளில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போவாங்களா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோவலம் ஃபெஸ்ட் நடத்தி கொண்டு கோவலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட். அதுல ஸ்கோப் வெர்சஸ் ரோலெக்ஸ் 2 சமமான டீம். பெராஸ்ல வச்சா 2 டீமும் ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டீம். பிரகா அடிச்சதே அவர் அடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் வர ஓவர் தான் நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க. சோ கேட்சஸ் வின் தி மேட்சஸ் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். அதுதான் இங்க நடந்திருக்கு. ஒரு கேட்ச் விட்ட பேட்ஸ்மேன் தான் இப்போ 4 6 அடிச்சிருக்காரு. சோ கேட்ச் எந்த அளவுக்கு முக்கியம், ஏன்னா பிரகான கேட்ச் விட்டாங்க. சிங்கம் மாதிரி பிடிச்சாருக்காங்க. எஸ், மாதிரி குத்தாருங்க பால, ஆனா மிஸ் பண்ணிட்டாருங்க. அத மிஸ் பண்ணிட்டாரு தான் சொல்லலாம். தூக்கி அடிச்சிருக்கலாம், அதுதான் அவரோட பிளானாவும் இருக்கு. 2 பால் இங்க நல்லா போட்ட உடனே பிரஷர் பில்ட் ஆகுது. அக்கா அக்கா வாக்கா, நீ இப்படி வாக்கா, அந்த பக்கம் போவாதக்கா. ஆமாங்க, வாக்கா வாக்கா. செம்மையா அடிச்சிருக்காரு. போல அங்க கபடி விளையாடுகிறாரு பால் கூட தனியா. பாலான தான் நினைக்கிறேன். எஸ், அங்க அவுட் ஃபீல்டு கொஞ்சம் வெட்டா இருக்கு. சோ பவுண்டரிஸ் வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதனால தான் எஃபோர்ட் பண்ணி அந்த பாலை தடுத்திருக்காரு. சோ விறுவிறுப்பா மேட்ச் போயிட்டு இருக்கு. நிச்சயமாக இது பார்வையாளர்கள் ரொம்ப சர்ப்ரைஸ், மக்கள் எல்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் அகைன்ஸ்ட் நம்ம டீம் கிட்ட விளையாடுற அந்த ஒரு பெருமையிலையும் அந்த விறுவிறுப்புலையும் அந்த சந்தோஷத்திலையும் ஆட்டத்தை ஜெயிக்கணும்ன்ற ஒரு முனைப்புல விளையாடுறாங்க, அங்க பாக்குறாங்க. 2.3 ஓவர்ஸ்ல 40 ரன் எட்டி பிடிச்சிட்டாங்க. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். ஓகே, நிச்சயமா சூப்பர் டெலிவரிங்க. நாங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட ஸ்லிப் இருந்தாங்கன்னா பிடிச்சிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. நீங்க 14 பாலுக்கு 30. 14 பாலுக்கு 30 பாலுக்கு 2 ரன் விளாடணும். வெளியில இருந்து எந்த விதமான கமெண்ட்டும் வரக்கூடாது. எங்களோட கோச் கூட திரும்ப மாட்டாரு. அவர் என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? என்ன அவர் வந்து இந்த டீமோட கோச். எந்த டீம்? சத்ராஸா? இல்ல, கோவலம் யுனைடெட் டீமோட கோச். ஓஹோ, மீண்டும் மூக்கு மேல ராஜா. அற்புதமான கேட்சுங்க. நிச்சயமா தேவையான நேரத்துல தேவையான கேட்சுங்க. அந்த அக்கா அங்கேயே நிக்கட்டும் தயவு செய்து. ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அக்கா ஆடு. அதேதான். போடுங்க. இப்பதான் நம்ம கேட்டுக்குள்ள வந்துக்கிறோம். இடுப்புல கையவை. தெய்வமே, நீ எங்கேயோ போயிட்டு தெய்வமே.
ஆடக்கூடாதுன்னு இங்க ஒரு சிக்னல் போகுது. அது ஒருத்தர் சொல்ற சிக்னல் கொடுக்கிறாரு, பச்சை கலர் சட்டை, டான்ஸ் ஆடாத. ஓஹோ அப்படியா? ஆமா, டான்ஸ் ஆடாதமா வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவாங்க. நீங்க 2.5 பால்ல ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரோலெக்ஸ் டீம் இழந்திருக்காங்க. ஆனா விக்கெட் விழுந்தது நல்ல விஷயமான்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயம் தான். இல்ல, ஏன் காட்டடி கவி உள்ள வந்திருக்காப்ல. ஓ, காத்தடி கவி இப்பதான் உள்ள வந்திருக்காரா? அப்ப அந்த அக்கா இன்னும் கொஞ்சம் நகர்த்த சொல்லுவான். அக்கா இன்னும் கொஞ்சம் நகர்த்து. ஒருத்தன் ஒண்ணுக்கு போலான்னு எந்திரிப்பான், அந்த டைம்ல விக்கெட் வந்துரும். அப்படியே நில்லு, அப்படியே இப்ப சொல்றேன் பாப்போம். லெப்டுங்க. ஐயோ, கேப்டன் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும் இந்த மாதிரி நேரத்துல. லெஃப்டி இஸ் ஆன் ஸ்ட்ரைக் நவ. லாஸ்ட் ஒரு பால் இருக்குங்க இந்த ஓவர்ல. நல்லா போட்டிருக்காரு மணி, நல்லா போட்டிருக்காருங்க. அதாவது நல்லா போடுவாருன்னு முதல் ஓவர் கொடுக்கும்போது நல்லா போடல, ஆனா இப்போ குரூசியல் டைம்ல கொடுக்கும்போது செம்மையா போட்டிருக்காரு மணி. 5 பாலுக்கு 2 ரன் ஒரு விக்கெட். அக்கா உட்காந்துட்டீங்களா? ஆமா, சந்தோஷமா மாறிடுமே. இல்ல உட்காரட்டும், அங்கேயே உட்காரட்டும். அங்கேயே உட்காரட்டும்ன்றீங்களா? ஆமா, காட்டடி கவியா. ஆமா, ஐயோ ஒதுருது அவர் பார்த்தாலே. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, பயத்தை காட்டாதீங்க. அற்புதமான டெலிவரி போட்டாருங்க. காட்டடி கவிக்கே கொடுத்தாரு பாருங்க ஒரு பால். காட்டடிக்கு டாட் பால் போட்டிருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 3 ஓவர் முடிவுற்ற அணியின் எண்ணிக்கை ஸ்கோர் 41க்கு 1. 12 பாலுக்கு 30. 12 பாலுக்கு 30. 4வது ஓவர் டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்கலாம். இப்போ பாட்டு நல்லா அருண்குமார் அவர்கள் நல்ல பேட்டிங் பிரதர். சூப்பரா பேட்டிங் பண்ணி கொஞ்ச நேரத்துல மரண பயத்தை காமிச்சீங்க. பரமா உயிர் பயத்தை காட்டிட்டோம் பரமா. எஸ், நீங்க நந்தா அவர்கள் பவுலிங்ல வந்திருக்காரு. ஐயோ தெளிவுறீங்க, மிஸ் ஆச்சுங்க. எங்கேயோ அக்காவை தாண்டி போய் விழுந்திருக்கோம். 5000 வாங்கி இருந்திருப்பாரு அந்த கல்லை தாண்டி. எல்லாம் போச்சு போங்க. ஆமாக்கா, உங்க மண்டையை தாண்டி போய் பால் வந்து 5000 2500 வாங்கி இல்லைன்னா பின்புலக்கா பில்லாப்பி. ஆமா, கல்லை தாண்டி ஃபுல் டாஸ் யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 5000 புஷ்கார்ஸ்கள் வழங்கப்படும். மாம்ஸ் ஒரு பால் டாட் பால். ஐயோ மீண்டும் என்னது ஃபுல் டாஸ் பால போடுறாரு. லட்டிய மாதிரி வந்த பாருங்க, அதுவும் டாட். அதாவது அவர் ஃபுல் டாஸ் போடுறாரு, ஆனாலும் அதுல ஒரு டெக்னிக்கா போடுறாப்ல. ஏர்ல ஸ்விங் ஆகுதுன்றீங்களா? ஆமா, கொஞ்சம் டிப் ஆகுது பால். ஓ அப்படின்றீங்க. பேட்ஸ்மேன் எதிர்பார்ப்போட இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு லூஸ் ஒரு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறாரு. பாப்பா ஐயோ நிச்சயமா பாராட்டலாங்க. இதுவும் ஃபுல் டாஸ். சோ இங்க டாட் பால் தானே, அதேதான் அப்படின்ற மாதிரி இல்லாம சிங்கிள் வந்திருக்கு. மாம்ஸ் 9 பால் 29. எஸ், இந்த 3 பால்ல என்ன வரும், நந்தா என்ன கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப எங்க கோமதி அக்கா தான் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு வாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து இதுதாங்க ரொம்ப ஃபீலிங் மாத்திட்டே இருக்கணும். சோ ஒரு எல்லாத்துலயும் ஒரு வீடு அமைச்சு தான் பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு டீமோட கேப்டன். சோ மேபி அதுவா கூட இருக்கலாம். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பேட்டிங் பண்றதுனால விண்ட் எந்த சைடுல ஃபேஸ் பண்ணாலும் அப்போ ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். எஸ், அது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு. இன்னைக்கு பொழுதுல அதிகமா வெயில் அடிச்சது, அதிகமா காத்து வீசுச்சு. ஆமா, காத்தும் வெயிலும் தான் இன்னைக்கு வந்து கரெக்டா பண்ணிருக்கு. மேட்ச் அதே ஃப்ளோல பரபரப்பாவே போயிட்டு இருக்கு. சோ அக்காவும் அங்கேயே உக்காந்துட்டாங்க, அவங்களும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு டிக்கெட் வாங்கி பாக்குறாங்கன்னு தெரியல. ஆனா சிங்கிள் இந்த பால் தாங்க ஸ்பின் ஆச்சு. ஆனா அம்பையர் திரும்ப வைடுல ஒரு 2 ரன் பாலே இல்லாம வந்திருக்கு.
சோ ரிவ்யூ போயிருக்காங்கங்க. ரிவ்யூ போயிருக்காங்க. So third umpire to third umpire, there is a player review from the bowling team for wide. So front on fair delivery. நீங்க வந்து wide முடிச்சு செக் பண்ணுங்க. இந்த ரன் ஓடுனாங்களா? ரன் ஓடிட்டாங்க. ரன் ஓடி இருக்காங்க. ஆமா. wide இல்லனாலும் ஒரு ரன் வந்துரும். பைஸ். ஆமா பைஸ்ல. ஓகே. வைடா இருந்தா ஒரு ரன், வைடா இருந்தா 2 ரன் வந்துரும். பால் வேற திரும்ப பண்ணனும். சோ என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக என்ன நடக்குது? கல்லுக்கு மேல இருந்து ஒரு அக்கா பாக்குறாங்க. அக்கா தானே? எதுவோ சரி ஓகே. எது இருந்தாலும் என்னப்பா நாட் வைடுன்னு தான் டிசிஷன் கொடுத்திருக்காங்க. பைஸ்ல மட்டும் ஒரு ரன். பைஸ்ல ஒரு ரன். அரே பின்னாடி போற முன்னாடி நல்ல பால். நல்ல பால். இது சும்மா குலாப் ஜாம் குடுக்குற மாதிரி கொடுத்தாரு. நக்கல் டெலிவரி போடுறாரு. நக்கல் டெலிவரி. எஸ். ஒரு பால் வேகமா தான் வருது, அப்புறம் திடீர்னு ஸ்லோ ஆயிடுது. ஹேண்ட் ரெசிஸ்ட் ஆகுதா என்னன்னு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ட்விஸ்ட் கொண்டு போறதுக்கான விறுவிறுப்பை இந்த ஓவர்லயே தெரியுது பாருங்க. லாஸ்ட் ஓவர் யார் போடுவா? இப்பதான் எனக்குள்ள வர்ற போடுவாங்க பாரு. பொறுத்து இருந்து பாரு. எனக்கு மட்டும் என்ன தெரியுமா என்ன? அதான் உங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது. தெரியாது. 7 பாலுக்கு 28. இந்த ஓவர்ல மொத்தமா போட்டோ விட்டாலும் போலிங்ல சூப்பரா போட்டாருங்க. ஆமா ஒரே ஒரு ரன்னோட முடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு ரன்னுங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஓவர் போறது கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் கிரெடிட் எப்படி போகுதுன்னா அந்த அக்காவுக்கு தான் போகுது. எஸ் மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா மேன் ஆஃப் தி மேட்ச் அவருக்கு தான் சொல்லிட்டு எஸ் நான் சொல்ல நம்ம சக்கரபாணி அண்ணா சொல்றாரு. இல்ல இன்னும் மேட்ச் சட்ராஜ் பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா 28 தான் அடி. 6 பாலுக்கு 28 தான் அடிக்கணும். 5 6 அடிச்சா மேட்ச் முடிஞ்சிச்சு. 5 6 ஆமா 5 6 அடிக்கணுங்க. போடாத டெலிவரி போட்டதுக்கு அப்புறம் போடு. ஓவருக்கு எது வந்தாலும் 6 வந்தாலும் 4 வந்தாலும் நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு. சோ இம்பார்ட்டன்ட் 2 டெலிவரிஸ். அடுத்த 2 டெலிவரி யார் இம்பார்ட்டன்ட்? அப்துல். எஸ். சோ பவுலிங்ல நிறைய ஷஃபிள் பாக்குறோம் நம்ம. எஸ். போன மேட்ச் போட்ட மாதிரி ஃபார்மேட்ல போடல. நிறைய மாற்றங்கள். ஏன்னா ஸ்கோர் பேட்டிங் அந்த மாதிரி இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா அந்த பக்கம் ஒரு பக்கம் போகுது, ரோல பக்கம் ஓஎம்ஆர் சைடு போகுது, இந்த பக்கம் பார்த்தா காட்டேஜ் 105ல போய் விழுவுது. இப்படியே 4 பக்கமா அடிச்சா போலிங் ஸ்டைல் மாறிட்டே இருக்கும். ஷஃபிள் ஆகும் கண்டிப்பா. இங்க தேவைப்படும் ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா 28. ஆமா மாம்ஸ் 6 பால்ல 28. 3 6 அடிச்சா 18. அது கூட இன்னொரு 3 இல்லைன்னா 2 அடிச்சாங்கன்னா போதும் 30 வந்துடும். எப்பா வெளியில பவர் பிளேல குழப்பமா வராங்களாம். பவர் பிளே லாஸ்ட் ஓவர் 2 லாஸ்ட் ஓவர் பவர் பிளே ஏதோ நடக்கலாம். கிரிக்கெட் ஃபன்னி கேம். 2 ஃபீல்டர் மட்டும் தான் வெளியே. எங்க அற்புதமான டெலிவரிங்க. ரொம்ப முக்கியமான நேரத்தில் அற்புதமா வீசினாருங்க. இந்த பால வேணாம் கிட்ட வராது, தடவிடாத என்ன, அடுத்த பாலும் போட்டுறேன். நடக்கலாம். லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சிக்ஸர்களை பறக்க விட்டவர். அவருக்கு சாதகமா ஒரு 6 அடிப்பாரா? என்னங்க விக்கெட் மறுபடியும் டாட் பால். எஸ் டாட் பால். 2 டாட் பால் போட்டிருக்காங்க. மேட்ச் இப்போ இன்னும் கையில தான் வந்திருக்கு. ரிசல்ட் வரல.
ஆமா, அடுத்த அதான். டெலிவரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா அவங்களுக்கு வாட்டமா லாஸ்ட் ஓவர் அகைன்ஸ்ட் விண்ட் வந்துருச்சு. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அக்கா அங்கேயே உட்காரணும். ம். ஆஹா, நான் தான் சொன்னேனே, முடியல. சிறப்பான ஒரு ஆறுங்க இந்த இடத்துல. சிறப்பான ஒரு ஆறு. காட்டடி ஒரு யாரு? காட்டடி ரவி. ரவி இல்ல, அவரு சட்ராஜ் பக்கம் அடிக்காம விட மாட்டாரு. ஆமா, பயத்தை காட்டுவாரு. 3 பாலுக்கு 22. 3 பாலுக்கு 22. மிஸ்டேக் பண்ணாம பவுலிங் போட்டாங்க அப்படின்னா சிறப்பான ஒரு 6 பேக் டு பேக் சிக்ஸர்ஸ் இந்த இடத்துல. அததான் நான் அப்பவே சொன்னேன், எங்க ஒரு பால் முன்னாடி கடைசி வரைக்கும் ஒரு பால் கொண்டு போவாங்கன்னு. 2 பாலுக்கு 16. 2 பாலுக்கு 16. கமான் அப்துல், ஒரு நோ பால் போடுங்க பாப்போம். 2 பாலுக்கு 16. ஆமா, ஓகே, எதுவும் நடக்கலாம், பொறுத்து பார்ப்போம். அடிச்சாருங்க. இன்னும் ஒரு பால் அவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க, அவர் இந்த மேட்சை முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். 55 வந்திருக்கீங்க. எஸ், ஒரு பால் 10ங்க. ஒரு பாலுக்கு 10. ஆமா, ஒரு பாலுக்கு 10ங்க. இந்த மேட்ச் நடக்கலாம், இன்னும் விரல் நுனியில தான் இருக்கு. கண்டிப்பா ஒருவேளை இந்த மேட்ச் நம்ம ரோலெக்ஸ் டீம் தோத்தாங்க அப்படினாலுமே கண்டிப்பா இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டிஃபீட் சொல்ல முடியாது. கிரிக்கெட் இஸ் தி ஃபன்னி கேம். லாஸ்ட் பால், லாஸ்ட் டெலிவரி. யா, வெரி இம்பார்ட்டன்ட். மாலை மங்கும் நேரத்தில் கடைசி பந்து. ஆஹா ஆஹா ஆஹா, சோ இதோட முடிஞ்சிருக்கா. எல்லா கிரெடிட்டும் கொஞ்ச நேரத்துல சட்ராஸுக்கு தாங்க போகும். கடைசி வரைக்கும் பால கொண்டுட்டு போனாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இப்பயாச்சும் ஆடுவாங்களா? ஸ்கோப் எஸ்டிஎஸ். எஸ், இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா சூப்பராவே ஒரு முடிவு வந்து. டிஜே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க ஆர்வம் புரியுது. உனக்கு தண்ணி வேணுமா? தான் தண்ணி எடுத்து குடி. எதுக்கு விக்கில் போட்டுக்கிற? அந்த அக்கா அங்கேயே உட்காரட்டும். அடுத்த மேட்ச் வரைக்கும் அங்கேயே உட்காருக்கா. அடுத்த மேட்ச் இல்ல, முடிஞ்சு. நான் சொல்றேன், நம்ம விளையாட போதா இதுக்கப்புறம்